நம்மளோட சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்டுருங்க. ஸோ நம்மளோட சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வந்துவிடும். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு நோட் தமிழ். ஸோ நம்மளோட சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வெப்சைட் தான் பார்க்க வரோம். ஸோ பிகாஸ் இந்த ஒரு வெப்சைட் வந்து அதிகமாக வந்து ஃபோட்டோ எடிட் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த ஒரு வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோட்டோ எடிட் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த ஒரு வீடியோ. ஸோ அது மோஸ்ட்லி ஃபோட்டோ எடிட் பண்ணுறவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ பார்ப்பீங்க. ஸோ மற்றவங்க யாரும் இந்த வீடியோ பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு வெப்சைட்டோட நேம் ஸ்டிக்கர் மியூல். ஸோ இந்த ஒரு வெப்சைட்டோட யூசர்ஸ் என்னென்னா, உங்களுக்கு பேக்ரவுண்டில் நிறைய பிக்சர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் மட்டும் உங்களோட ஃபோட்டோவை கட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து நிறையா சாஃப்ட்வேர்லாம் ஏற்றி ஃபோட்டோஷாப்லாம் போய்ட்டு உங்களோட ஃபோட்டோ மட்டும் அப்படியே வந்து எரேஸ் பண்ணி கட் பண்ணி வேறு ஒரு ஃபோட்டோவில் ஆக்கி பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து ரொம்பவே கஷ்டப்படுவோம். என்னோடய ஃபோட்டோ மட்டும் அப்படியே கட் பண்ணுவோம். பேக்ரவுண்டில் யார் ஃபோட்டோவோ இருக்குது, ஸோ அந்த ஃபோட்டோலாம் எனக்கு வேணாம். பேக்ரவுண்டில் பேக்ரவுண்டில் இருக்கிற எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு என் ஃபோட்டோ மட்டும் அப்படியே அக்யூரேட்டாக கட் பண்ணி வேணும். எந்த வகையில் வந்து என் ஃபோட்டோ வந்து உடஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட கம்ப்யூட்டரில் போய்ட்டு ஃபோட்டோஷாப்பில் போய்ட்டு அவங்களோட ஃபோட்டோ வந்து அப்படியே வந்து எரேஸ் பண்ணி அப்படியே கொண்டு வருவாங்க. அப்படியே சின்னதாக எரேஸ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஏதாச்சும் எடிட்டிங் ஆப் ஏற்றி அவங்க ஃபோட்டோ மட்டும் விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் வந்து எரேஸ் பண்ணுவாங்க கொஞ்சமாக. ஸோ அதனால் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ எடிட் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. இந்த பேக்ரவுண்டெலாம் வந்து எரேஸ் பண்ணுறது, பேக்ரவுண்டெலாம் எப்படி எடுக்கிறது, அதனால் வந்து மேனுவலாக உட்காந்து நீங்களாம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். ரொம்ப நேரம் எடுக்கும் அதுவும் கூட. ஸோ அந்த ஒரு கஷ்டத்தை தான் வந்து வித்தின் செகண்டில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணால் உங்களோட பேக்ரவுண்ட் நல்லா ரிமூவ் ஆகி உங்களோட ஃபோட்டோ மட்டும் அப்படியே ஃபுல் குவாலிட்டி எவ்வளோ குவாலிட்டியில் கொடுத்தீங்களோ ஸோ அதே குவாலிட்டியில் திரும்ப வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வெப்சைட் தான் ஸ்டிக்கர் மியூலுங்கிறது. ஸோ ஸ்டிக்கர் மியூல் ட்ரேஸ்னு நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு வெப்சைட்டுக்குள்ளே வந்துடலாம். ஸோ இந்த ஒரு வெப்சைட்டுக்குள்ளே வந்த பிறகு சைன்இன் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து சைன்இன் பண்ணுறதுக்கு உங்களோட மெயில் ஐடியை போட்டு சைன்அப் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ வந்து என்னோடய மெயில் ஐடியை போட்டு நான் வந்து சைன்அப் பண்ணி லாகின் பண்ணி உள்ளே போகிறேன். ஸோ சைன்அப் பண்ணி லாகின் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா அப்லோட் ஃபோட்டோ, ஜஸ்ட் உங்களோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ண விட்டோன்னே கொஞ்சம் நேரம் லோடாகி முடித்தோன்னே உங்களுக்கு பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து எரேஸ் பண்ணி உங்களை மட்டும் அப்படியே வந்து ட்ரேஸ் பண்ணி கொண்டு கொடுத்துரும். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபோட்டோ வந்து நான் இப்போ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபோட்டோ வியூவையும் வந்து நான் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ பேக்ரவுண்டில் எரேஸ் பண்ண பிறகு எப்படி இருக்குங்கிறத நான் உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து இப்போ வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து லோட் ஆகி முடித்தோன்னே நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் அந்த ஃபோட்டோவை. உங்களுக்கு சைட்லேயே தெரியும் ஸ்க்ரீனில் என்னோடய ஃபோட்டோ வந்து முன்னாடி எப்படி இருக்குது, இப்போ வந்து எப்படி வரப்போகுதுன்னு வந்து நான் இப்போ வந்து காமிக்கிறேன். ஸோ கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான ரிசல்ட் வந்து இப்போவே உடனே தெரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து பேக்ரவுண்டில் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி என்னோடய ஃபோட்டோ மட்டும் ஆகிட்டு அப்படியே அக்யூரேட்டாக வந்து கிடச்சிட்டு. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து பேக்ரவுண்டில் எந்த ஒரு ஃபோட்டோவும் இல்லை. ஸோ இந்த ஒரு ஃபோட்டோ வந்து நான் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய தம்ப்நெயிலுக்கு வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் என்னோடய தம்ப்நெயிலுக்கு இந்த ஃபோட்டோ கூட வரலாம். ஸோ இப்போ வந்து நான் இந்த ஒரு ஃபோட்டோ அப்படியே டவுன்லோடுங்கிறத கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து டவுன்லோடு கிளிக் பண்ண பிறகு நம்மளுக்கு இந்த ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம கொடுத்த குவாலிட்டி அப்படியே உடையாமல் நம்ம கொடுத்த குவாலிட்டி அப்படியே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அவங்க எடிட் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ பேக்ரவுண்டில் எந்த ஒரு ஃபோட்டோவுமே இருக்காது. நம்மளோட ஃபோட்டோ மட்டும் சும்மா அக்யூரேட்டாக வந்து கட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நான் டவுன்லோடு ஃபுல் இமேஜ் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து டவுன்லோட் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு டவுன்லோட் ஆகிட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் இந்த இமேஜை. இப்போ பாருங்கள், நான் வந்து கொடுத்த ஃபோட்டோ வந்து அப்படியே வந்து என்னை மட்டும் வந்து கட் பண்ணி அப்படியே கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் வந்து இந்த ஒரு வெப்சைட் வந்து மோஸ்ட்லி வந்து நம்மளோட எடிட்டிங் பர்பஸுக்காக தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எடிட் அதிகமாக வந்து எடிட் பண்ணுவாங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு அப்ளிகேஷன். ஸோ இதுக்கு வந்து இன்டர்நெட் கொஞ்சம் கூட ஸ்பீடாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து கொஞ்சம் கூட ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து எடிட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஒரு வெப்சைட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வெப்சைட்டை டேரெக்டாக ஸ்டிக்கர் மியூல் ட்ரேஸ்னு நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு வெப்சைட் உள்ள டேரெக்டாக வந்துடலாம். உங்களோட ஃபோட்டோ வந்து டேரெக்டாக அப்லோட் பண்ணி உங்களோட ஃபோட்டோவை எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் வந்துக்கலாம். நன்றி. நம்மளோட சேனலில் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்டுருங்க. ஸோ நம்மளோட சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வந்துவிடும்.